இந்த வேளையிலும் நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் இயேசு உயிர்த்தார் என்பதை உள்ளூர நம்புகின்றவர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவராவர் என்ற செய்தியை நமக்கு வழங்க வந்திருக்கிற அன்பு சகோதரர் அலெக்ஸ் அவர்கள் புன்னக்காயலை சார்ந்தவர். இந்த கிராமத்தை சார்ந்தவர்களைப் போல அவரும் ஒரு கடல் தொழில் செய்த கடல் தொழிலாளி, கல்வி அறிவு அற்றவர். ஆனாலும் கூட ஏற்ற நேரத்திலே ஆண்டவர் அவரை பிடித்து தன்னுடைய பணிக்காக அழைத்து அவரை நடத்தி வருகிறார். ஒரு கல்வி அறிவில்லாதவர் எவ்வளவு அழகாக இறை வார்த்தையை பகிர்கிறார் என்ற அதிசயத்தை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஆற்றல் அப்பேற்பட்டது. எனக்கு இது நடக்குமா, அது நடக்குமா, என்னால் இது முடியுமா அப்படிலாம் நம்மகிட்ட நிறைய கேள்விகள் இருக்கலாம். என் ஆண்டவரோடு இணைந்தால் என் ஆண்டவர் உங்களை வல்லமை உள்ள கருவியாக மாற்றி இந்த உலகத்திலே செயல்படுவதற்குரிய ஆற்றலை அவர் வழங்குவார். ஆக நம்பிக்கையோடு இயேசு உண்மையிலேயே உயிர்த்திருக்கிறார், அவர் வாழ்கின்றவராக இருக்கிறார். என்னை என்னுடைய தீமையிலிருந்து, என்னுடைய பாவங்களிலிருந்து, என் துன்ப துயரங்கள் பாடுகளிலிருந்து என்னை அவர் மீட்டு எடுப்பார் என்று நாம் மீட்பை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் சகோதரருக்காக ஜெபிப்போம். நீர் அழைத்து எடுத்து பயன்படுத்துகின்ற இந்த அன்பு கருவியை வல்லமையோடு பயன்படுத்தும்படி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பன் ஆசீர்வதித்து அவரை வழி நடத்துவீராக, அவர் வழியாக எங்களுக்கு கற்றுத்தருவீராக. உம்முடைய அன்பு கரத்திலே சகோதரரை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பன் ஆசீர்வதியும். இயேசுவின் திருப்பெயரில் மன்றாடுகிறோம் நல்ல தந்தையே, ஆமேன் ஆமேன். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். பரலோக ஆவியானவரே உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். நித்திய பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். சத்திய பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னை மரியாதை நிரப்பின ஆவியானவரே உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். எலிசபெத் அம்மாளை நிரப்பின ஆவியானவரே உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இயேசுவை நிரப்பின ஆவியானவரே உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். திருத்தூதர்களை நிரப்பின ஆவியானவரே உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். பவுலை நிரப்பின ஆவியானவரே உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். தீமோத்தேயுவை நிரப்பின ஆவியானவரே உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். எங்களுக்குள்ளாக வாசம் செய்கிற ஆவியானவரே உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். எங்களை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். எங்களுக்கு கற்றுத்தருகிற பரிசுத்த ஆவியானவரே உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். எங்களுக்குள்ளாக வாசம் செய்கிற ஆவியானவரே உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லமை, வல்லமை
இயேசுவின் நாமத்தில் வல்லமை. என் அன்பு கடவுளே, உமது நாமத்தினால் நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். என்னை அழைத்து அனுப்பி வைத்த என் அன்பு தகப்பனே, உமது வல்லமையால் எங்களை நிரப்புகிறாக. ஆண்டவரே, உமக்கு முன்பாக கூடியிருக்கிற ஜனங்களை வல்லமையோடு நிரப்பும். ஆண்டவரே, இந்த 3 நாட்களும் உமது தேவ பிரசன்னம் ஒவ்வொருவர் மீதும் வல்லமையோடு இறங்கட்டும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த இடம் முழுவதையும் உமது ஆளுகைக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். எந்த விதமான பராக்குகளும் வராதபடி, சாத்தான் எங்களுடைய எண்ணத்தை திசை திருப்பி விடாதபடி, ஒருமனப்பட்டு இந்த இடத்தில் கூடியிருக்கிற ஜனங்கள் மீது உமது வல்லமை இன்றைய நாட்களில் நிறைவாக பொழியப்படட்டும். ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா, நீர் எங்களோடு இருந்து இந்த 3 நாட்களும் உமது வல்லமையால் ஒவ்வொருத்தரையும் நிரப்பி நீர் வழிநடத்தும்படியாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இந்த நாளை ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நேரத்தையும் காலத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். வல்லமை வல்லமை, இயேசுவின் நாமத்தில் வல்லமை. வல்லமை வல்லமை, இயேசுவின் நாமத்தில் வல்லமை. இயேசுவே இயேசுவே இயேசுவே, வல்லமையால் எம்மை நிரப்பிடுமே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, வல்லமையால் எம்மை நிரப்பிடுமே. வல்லமை வல்லமை, இயேசுவின் நாமத்தில் வல்லமை. ஆமென். வல்லமை வல்லமை, இயேசுவின் நாமத்தில் வல்லமை. வல்லமை வல்லமை, இயேசுவின் நாமத்தில் வல்லமை. ஆமென். வல்லமை வல்லமை, இயேசுவின் நாமத்தில் வல்லமை. இயேசுவே இயேசுவே இயேசுவே, வல்லமையால் எம்மை நிரப்பிடுமே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, வல்லமையால் எம்மை நிரப்பிடுமே. ஆமென். வல்லமை வல்லமை, இயேசுவின் நாமத்தில் வல்லமை. வல்லமை வல்லமை, இயேசுவின் நாமத்தில் வல்லமை. என் அன்பு கடவுளே, 7 தானங்களால் எங்களை நிரப்பும். 9 வரங்களினால் எங்களை நிரப்பும். ஆவியின் கனிகளை எங்களுக்கு தந்து நிரப்புங்க. இயேசுவே, உமது பரிசுத்த ஆவியின் கனிகள் எங்களுக்குள்ளாக நிறைவாக பொழியப்படட்டும். ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். 7 தானங்களால் எம்மையும் நிரப்பிடுமே. நாட்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. 9 வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. உற்சாகமாக 9 வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. ஆவியின் கனிகளை தந்திடுமே, அற்புதமும் செய்திடுமே. ஆமென். ஆவியின் கனிகளை தந்திடுமே, ஆமென். அற்புதமும் செய்திடுமே. வல்லமை வல்லமை, இயேசுவின் நாமத்தில் வல்லமை. ஆமென். ஆமென். வல்லமை வல்லமை, இயேசுவின் நாமத்தில் வல்லமை. இயேசுவே 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 இயேசுவே, வல்லமையால் எம்மை நிரப்பிடுமே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, வல்லமையால் எம்மை நிரப்பிடுமே. வல்லமை
வல்லமை. ஆமென். இயேசுவின் நாமத்தில் வல்லமை. ஆமென். வல்லமை வல்லமை இயேசுவின் நாமத்தில் வல்லமை. எதற்காக இயேசுவின் நாமத்தில் வல்லமை? இந்த உலகில் இருக்கும் அவனை விட நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாக இருப்பவர் பெரியவர் என்று வேதம் சொல்லி தருகிறது. இந்த உலகத்தில் இருக்கும் அவனை விட நம் ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவருடைய நாமத்தினால் அந்த வல்லமை நாம் பெற்றுக்கொள்வோம். உலகிலே இருக்கும் அவனை விட நமக்குள் இருப்பவர் பெரியவரே. 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 இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார். எனக்கு வலுவூட்டும் கிறிஸ்துவினால் எதையும் செய்திடுவேன். ஆமென் ஆமென். எனக்கு வலுவூட்டும் இயேசுவினால் எதையும் செய்திடுவேன். வல்லமை வல்லமை இயேசுவின் நாமத்தில் வல்லமை. ஆமென். வல்லமை வல்லமை இயேசுவின் நாமத்தில் வல்லமை. ஆமென். இயேசுவே 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 உம் வல்லமையால் எம்மை நிரப்பிடுமே. இயேசுவே 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 உம் வல்லமையால் எம்மை நிரப்பிடுமே. வல்லமை வல்லமை இயேசுவின் நாமத்தில் வல்லமை. ஆமென் ஆமென். வல்லமை வல்லமை இயேசுவின் நாமத்தில் வல்லமை. ஆண்டவரே, உமது பெயரை நாங்கள் சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பேய்கள் எல்லாம் நடுங்குகிறது தகப்பனே. அப்பா, உமது பெயரை சொல்லி நாங்கள் செபிக்கும் போதெல்லாம் பல நோய்கள் குணமடைகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய ஊழிய பாதையில் இதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. பல பேய்கள் இருளின் ஆதிக்கங்களுக்குள்ளாக இருக்கிறவர் ஆண்டவரே, உமது பெயரை சொன்னாலே போதும் ஓடி ஓடி ஒளிகிறது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உமது பெயரை சொன்னால் பேய்களும் ஓடுதே. இயேசுவே உமது பெயரை சொன்னால் பேய்களும் ஓடுதே. ஆமென் ஆமென். இயேசுவே, உமது பெயரை சொன்னால் பேய்களும் ஓடுதே. இயேசுவே உமது பெயரை சொன்னால் பேய்களும் ஓடுதே. இயேசுவே, உமது பெயரை சொன்னால் நோய்களும் நீங்குதே. இயேசுவே உமது பெயரை சொன்னால் நோய்களும் நீங்குதே. எதை சொன்னாலும் எதை செய்தாலும் இயேசுவின் பெயரால் செய்திடுவேன். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் இயேசுவின் பெயரால் செய்திடுவே. வல்லமை 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 இயேசுவின் நாமத்தில் வல்லமை. ஆமென் ஆமென். வல்லமை வல்லமை இயேசுவின் நாமத்தில் வல்லமை. ஆமென். இயேசுவே 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 உம் வல்லமையால் எம்மை நிரப்பிடுமே. இயேசுவே இயேசுவே
கிருபையால் எம்மை நிரப்பிடுமே. வல்லமை வல்லமை இயேசுவின் நாமத்தில் வல்லமை. வல்லமை 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 இயேசுவின் நாமத்தில் வல்லமை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம். எங்களை உமது வல்லமையால் நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இந்த கூடாரத்தில் கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் உமது வல்லமையால் இந்த மத்தியான வேளையிலே நிரப்புகிறேன். ஆண்டவரே, வார்த்தையான என் தெய்வமே, உமது தேவ பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்தை மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த இடத்தில் கூடியிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் வல்லமையோடு இறங்கி கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. 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 மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை வென்றவர், உம்மை ஆராதனை செய்கின்றோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா,
நன்றியப்பா. உயிர்த்த ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கும் என் அன்பு தகப்பனே, இதோ நீர் உயிர்த்து 40 நாட்கள் ஆண்டவரே உமது சீடர்களுக்கு பல இடங்களிலே தோன்றி நான் உயிரோடு தான் இந்த நாள் வரைக்கும் இருக்கிறேன் என்று தைரியப்படுத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி. சோர்ந்து போகாதீங்க. அந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே நீங்க ஒரு புது தெம்பை பெற்று புது பொலிவோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே சீடர்களுக்கு பல இடங்களில் தோன்றி அவரை உறுதிப்படுத்தின என் அன்பு கடவுளே, இந்த நாட்களிலும் உயிர்த்த ஆண்டவரே எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கும் அதே ஆண்டவர் நமக்கும் அதே தைரியத்தை தருகிறார். பயப்படாதீங்க, அஞ்சாதீங்க, நான் உயிரோடு தான் இருக்கிறேன். நம் ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் எருசலேமை விட்டு நீங்காதபடி இருங்கள். அந்த உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமை பெற்ற சீடர்கள் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ததாக நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அதே ஆண்டவர் நமது மத்தியில் இருக்கிறார், நம்மளுக்குள்ளாக இருக்கிறார். அந்த ஆண்டவரை தொழுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அமர்ந்து கொள்வோம். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கடவுளுக்கு ஏற்புடையவர்கள். அருமையாக முதல் செய்தியிலே பார்த்தோம். கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் அப்படி என்று நாம் யாரெல்லாம் சொல்கிறோம்? நான் கடவுளுக்கு ஏற்புடையவள் அப்படிங்கிறவங்க கையை தூக்குங்க. நான் கடவுளுக்கு ஏற்புடையவன் அப்படிங்கிறதெல்லாம் கையை தூக்குங்க பார்ப்போம். எல்லாருமே கடவுளுக்கு ஏற்புடையவங்க தான். பிரைஸ் தி லார்ட். கை தூக்குனவங்களும் ஏற்புடையவங்க தான், கை தூக்காதவங்களும் ஏற்புடைய. அதனால தான் கடவுள் நம்மளை இந்த இடத்திற்கு என்ன செய்திருக்கிறார்? அழைத்து வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிப்போம். இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு என்ன செய்யணுமா? அந்த உயிர்த்த ஆண்டவரை இயேசு ஆண்டவர் என வாயார என்ன செய்யணுமா? அறிக்கையிட்டு கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக நாம இருந்தால் இயேசுவே ஆண்டவர் என்று வாயால தினந்தோறும் என்ன செய்வோம்? அறிக்கை செய்து கொண்டே இருப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்படியே வச்சுக்கிறேங்க. என்னுடைய நண்பர், நான் வெளியே ஊழியத்துக்கு போனேன்னா அங்கே ஒரு வீட்டில் தங்குறதுக்கு அருமையான ஒரு இல்லம் கடவுள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அங்கே நான் இரவு தூங்கும் பொழுது நல்லா தூங்குவேன். ஆனால் தேரம் விழிச்சேன்னா நண்பன் சொல்லுவான், எப்படின்னா உங்களால் இதெல்லாம் சொல்ல முடியுது தூக்கத்தில் அப்படின்னு சொல்லுவான். தூக்கத்தில் எப்படி இதெல்லாம் உங்களால் சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் என்னப்பா சொன்னேன்? நான் ஒன்றுமே சொல்ல, நல்லா தூங்கினப்பா. இல்லை, நீங்கள் ரொம்ப நேரமாக உங்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இதை ரொம்ப நேரமாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இது நான் சில நேரங்களில் நான் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். தூக்கத்திலையும் கூட நீங்கள் என்ன செய்கிறீங்க? இயேசுவே ஆண்டவர் என்று என்ன செய்கிறீங்க? அறிக்கை செய்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. நம்ம தூக்கத்தில் ஆண்டவர் இயேசுவேன்னு அறிக்கை செய்கிறோமா? எப்போ அது யாராவது? பிரைஸ் தி லார்ட். ஐயாவுக்கு ஒரு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். உண்மைதாங்க. கடவுளுடைய ஆவியை பெற்ற மனிதன், கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு மனிதன் என்ன செய்வான்? அவனால் சும்மாவே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அவன் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு இந்த வாயால் என்ன செய்வாங்க? அறிக்கை செய்து கொண்டே இருப்பாங்க. வாசிங்கம்மா தொடர்ந்து. இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு அவரை கடவுள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழச் செய்தார் என அறிக்கையிட்டு கடவுள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழச் செய்தார் என்று நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அப்போ வாயால அறிக்கை செய்கிறவங்க என்ன செய்யணுமா? உள்ளூர எப்படி இருக்கணும்? நம்பணும். இயேசு நமது மத்தியில் இருக்கிறார். அந்த உயிர்த்த ஆண்டவர்
அவர் செத்துப்போன கடவுள் அல்ல. அவர் உயிரோடு இருக்கிற கடவுள், நமது மத்தியில் உலவை கொண்டு இருக்கிற கடவுள். அந்த ஆண்டவரை தினந்தோறும் இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர்னு என்ன செய்யணுமா? அறிக்கை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். இறந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை கடவுள் எப்படி செய்தாரா? உயிர்த்தெழச் செய்தார், உயிர்த்தெழச் செய்தார். அந்த உயிர்த்த ஆண்டவரை தான் நம்ம தினந்தோறும் என்ன செய்யணுமா? அறிக்கை செய்யணும். அதில் 2 விஷயம் சொல்லப்படுகிறது. ஒன்று மீட்பு. அப்படி அறிக்கை செய்கிறவங்க எப்படி இருப்பாங்களா? மீட்படைவாங்க, நாளுக்கு நாள் மீட்படைந்து கொண்டே இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். உலக வாழ்க்கையிலிருந்து நாளுக்கு நாள் அந்த இயேசுவே ஆண்டவர் என்று சொல்கிற அறிக்கையிட்டு கொண்டு இருப்பவர்கள் நாளுக்கு நாள் உலக வாழ்க்கையிலிருந்து, பாவ வாழ்க்கையிலிருந்து, பலவிதமான உலக காரியங்களிலிருந்து என்ன செய்வார்? மீட்பை பெற்றுக்கொண்டே இருப்பாருங்க. அந்த மீட்பை பெற்றுக்கொண்ட மக்கள் எப்படி வாழ்வாங்களாம்? ஆண்டவர் மேலே முழுமையான நம்பிக்கை வைப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த இயேசுவே ஆண்டவர் என்று வாயால் அறிக்கையிடுறது நம்ம புதிய ஏற்பாட்டில் மட்டும் சொல்லலைங்க. பழைய ஏற்பாட்டிலே நம்மளுக்கு சொல்லி தந்திருக்காங்க கடவுள். பழைய ஏற்பாட்டில் இயேசுவே ஆண்டவர் கடவுளை அறிக்கை செய்துகிட்டே இருங்க, அறிக்கை செய்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் இருந்தே நம்மளுக்கு கற்றுத்தருகிறது வேதம். வாசிங்க, தோபித்து புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ரபேல் தூதர் இந்த தோபித்துக்கு அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்ததற்கு பிறகு அவங்க அந்த ரபேல் தூதர் காலில் விழுந்து வணங்கும் பொழுது ரபேல் சொல்லுவார், உங்களுக்கு நன்மை செய்த அந்த ஆண்டவரை நீங்கள் என்ன செய்யுங்க? அறிக்கை செய்து கொண்டே இருங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. என்ன பசியாயிட்டா? பசியாயிட்டா? சத்தமே வெளியே வர மாட்டேங்கி. அல்லேலூயா. இப்போ உயிர் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க, தோபித்து புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். எடுத்தவங்க வாசிங்களேன் கொஞ்சம். அவர் உங்களுக்கு செய்துள்ளதை எண்ணி பாருங்கள். அவர் நமக்கு செய்த எல்லா காரியங்களையும் நம்ம என்ன செய்யணுமா? இதுவரைக்கும் நம்மளோட உயிரோட நடமாட விட்டுருக்காரு பார்த்தீங்களா? அந்த காரியத்தை தான் முதல்ல எண்ணி பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். எண்ணி பாருங்கள். அவரை என்ன செய்யுங்க? நீங்கள் வாயார அறிக்கை செய்து கொண்டே இருங்க. அது மட்டும் போதும். நீங்கள் காணிக்கையோ பலிகளையோ செலுத்த வேண்டாம். வாயார உங்களுக்கு நன்மை செய்த கடவுளை நீங்கள் என்ன செய்யணுமா? வாயார அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். அப்படியானால் கடவுளுக்கு ஏற்புடைய மக்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மக்கள் வாயார தினந்தோறும் இயேசுவை அறிக்கை செய்து கொண்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்லுவேன், நான் சும்மாவே இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? எங்கிட்டாவது போய் இயேசு ஆண்டவரை அறிக்கை செய்துக்கிட்டே இருக்கணும். அது சும்மா இருக்கிறது என்னோட வேலை இல்லை. பிரைஸ் தி லார்ட். எங்கிட்டாவது ஒரு பக்கம் போகணும். ஆண்டவர் இயேசு, அந்த இயேசு எனக்கு செய்த நன்மைத்தனங்களை, என்னையை வழிநடத்துகிற அந்த உன்னதமான காட்சிகளை மக்களுக்கு அறிக்கை செய்யணும். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிக்கை செய்யணும். அதான் ரபேல் தூதர் சொல்கிறாரு, உங்களுக்கு நன்மை செய்த ஆண்டவரை தினந்தோறும் நீங்கள் என்ன செய்யணுமா? அறிக்கை செய்யுங்கம்மா. கடவுளுக்கு ஏற்புடைய மக்கள் அந்த அறிக்கை செய்து கொண்டே இருப்பாங்க. அந்த அறிக்கை செய்ய 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 நாள்தோறும் நமக்கு ஒரு மீட்பை கடவுள் தந்து கொண்டு இருப்பார். பலவிதமான காரியங்கள்லேருந்து, நோயிலிருந்து, கடன் பாரத்திலிருந்து, பாவத்திலிருந்து, துன்ப துயரத்திலிருந்து, கவலை கண்ணீரிலிருந்து இந்த ஆண்டவரை அறிக்கை செய்யும் பொழுது நம்மளுக்கு மீட்பு ஆட்டோமேட்டிக்காக வந்து கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். யோபேல் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோபேல் புத்தகத்திலையும் பழைய ஏற்பாட்டில் சொல்கிறாங்க பாருங்கள், இயேசுவை அறிக்கை செய்துட்டே இருங்க, ஆண்டவரை அறிக்கை செய்யுங்க. யோபேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் சொல்லுவார். வாசிங்க, யோபேல் 2:32. யோபேல் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க 2. ஆண்டவரின் திருப்பெயரை, தங்கச்சி எடுத்துட்டீங்கன்னா மைக்கில் வாசிங்களா கொஞ்சம். ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி பாருங்க, இது பழைய ஏற்பாட்டில் நம்மளுக்கு சொல்லி தருகிறது. ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி சொல்லி வழிபடுகிறவர்கள் தப்பி பிழைத்துக் கொள்வார்கள்.
பாருங்க, அந்த அந்த ஆண்டவருடைய பெயருக்கு எவ்வளோ பவர் இருக்குது, எவ்வளோ அதிகாரம் இருக்குன்னு பாருங்க. இயேசுவே நன்றி. திரும்ப வாசிங்க. தப்பி பிழைப்பார். ஆண்டவன் திருப்பெயரை அறிக்கை செய்து மண்டாடுகிறவர்கள் தப்பி பிழைப்பார்கள். ஆண்டவர் கூறிய வண்ணமே மீட்பு அடைவர் என்று சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி மண்டாடுகிறவர் நம்மளுக்கு 2 விஷயம் கற்றுத்தருகிறது. ஒன்று மீட்பு, இன்னொன்று நம்பிக்கை. அந்த ஆண்டவரை நம்ம அறிக்கை செய்யும் பொழுது கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் மீட்பை கொடுக்கிறார். 2வது நம்பிக்கை நம்மளுக்குள்ளாக என்ன செய்கிறாரு? தருகிறார். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க திருத்தூதர் பணி 3ஆம் அதிகாரம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வசனங்கள் தான். திருத்தூதர் பணி 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 3ஆம் அதிகாரம், திருத்தூதர் பணி 3ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிங்க. நம்ம தினந்தோறும் அந்த வார்த்தைகளை நம்ம வாசித்திருப்போம். ஒரு முடக்குவாதக்காரனுக்கு பேதுருவும் யோவானும் குணப்படுத்துவதை பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்தனர். பேதுரு எங்களை பார் என்று கூறினார். பேதுரு என்ன சொன்னாரு? எங்களை பார் என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. பேதுரு என்ன சொன்னாரு? எங்களை பார் அப்படி என்று சொன்னார். அந்த முடக்குவாதக்காரன் என்ன செய்தான்? ஆவலோடு ஏதாவது கிடைக்கும் என்று பேதுருவையும் யோவானையும் உற்று நோக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன செய்தானா? பேதுருவிட்ட யோவானும் ஏதோ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பேதுருவை யோவானையும் உற்று நோக்கினான் என்று சொல்லப்படுகிறது. எங்களை பார். ஒரு இடத்துல ஒரு சகோதரிக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். அப்போ இந்த வசனத்தை இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது எங்களை உற்றுப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொல்கிறது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை உற்றுப்பார்னு அது எங்களை திரும்ப எங்களே பார்த்துக்கிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அல்லேலூயா. பேதுருவையும் யோவானையும் உற்று பார்த்தார் என்று வசனம் சொல்லுகிறது. இதை மனசுல வச்சுக்கிறீங்க. உற்று பார்த்தார். அடுத்த வசனம் வாசிங்க. அவரோ ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை. என்னிடம் வெள்ளியும் பொண்ணு இல்லப்பா. என்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன். என்னிடம் உள்ளதை நான் உனக்கு என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடு என்று கூறி அவரை வலக்கையால் பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். அவருடைய வலக்கையை பற்றி பிடித்து என்ன செய்தாராம்? தூக்கிவிட்டாராம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. திருத்தூதர் பணி 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. திருத்தூதர் பணி 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். திடீரென்று வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து ஒளிர்ந்தது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை என்ன செய்தார்? பவுல் கேட்டார். யாருடைய குரலை கேட்டாரு? எந்த ஆண்டவருடைய குரலை கேட்டாரு? இயேசு ஆண்டவருடைய குரலை தான் கேட்டாரு. இன்னொரு சரியாக வரையில எந்த ஆண்டவருடைய குரலை கேட்டார்? உயிர்த்த ஆண்டவருடைய குரலை கேட்டார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. உயிர்த்த ஆண்டவருடைய குரலை தான் அவர் என்ன செய்தார்? கேட்டார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அல்லேலூயா. 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 உயிர்த்த ஆண்டவருடைய குரலை அவர்கள் கேட்டார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவர் இறந்த ஆண்டவருடைய குரலை கேட்கையில் உயிர்த்த ஆண்டவருடைய குரலை தான் அவர் என்ன செய்தார்? கேட்டார். பிரைஸ் தி லார்ட்.
இயேசுவே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பேதுரு சொன்னார், எங்களை உற்று நோக்கு, எங்களை உற்று நோக்கு. எங்களிடம் பொன்னோ வெள்ளியோ இல்லை, என்னிடம் உள்ளதை உனக்கு நான் என்ன செய்கிறேன், தருகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொன்னார். அவனுடைய கணுக்கால்கள் வலுவடைந்தது. இந்த நம்பிக்கை அவருக்கு எப்போ வந்தது, எப்படி வந்தது பேதுருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் எடுத்து வாசிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுதே பேதுரு அந்த சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்துட்டார். வாசிக்க யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பெண் இயேசுவிடம், ஐயா, ஏமா 14:12, யோவான் 14:12. வாசிக்க. நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வான். என்னிடம் நம்பிக்கை கொள்வரும் செய்வான். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் அவன் செய்வான். இது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. என்னிடம் நம்பிக்கை கொள்பவன் என்னை விட பெரியவற்றையும் அவன் செய்வான், நிச்சயமாக செய்வான். ஏன் செய்வான் என்று சொல்லப்படுகிறது? வாசிங்க, அதே யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. நான் தந்தையின் உள்ளும், நல்லா கவனிச்சுங்க, நான் தந்தையின் உள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுக்குள்ளும் இருப்பதை அந்நாட்களில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் உங்களுக்குள்ளும் இருப்பதை அந்நாட்களில் நீங்கள் என்ன செய்வீங்க, அறிந்து கொள்வீர்கள். இது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. நான் உங்களுக்குள்ள இருப்பதும் அந்த நாட்களில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதனால தான் பேதுருவால் சொல்ல முடிஞ்சது, என்னிடம் வெள்ளிய பொண்ணோ இல்லை, என்னிடம் உள்ளதை உனக்கு என்ன செய்கிறேன், தருகிறேன். அப்போ அவருக்குள்ளாக யார் இருந்தா? கடவுள் இயேசு கிறிஸ்து அவருக்குள்ளாக இருந்தார். அதனால தான் அந்த முடக்குவாதக்காரனை பார்த்து சொன்னார், எங்களை உற்றுப்பார், எங்களை உற்றுப்பார். வேதத்தின் அடிப்படையில் அவர் ஏதோ பொண்ணோ வெள்ளியோ பொருளோ கிடைக்கும் என்று உற்று பார்த்துருப்பார். ஆனால் என்னுடைய கருத்தின்படி பேதுருவுக்குள்ளாகவும் யோவானுக்குள்ளாகவும் இருந்த இயேசு கிறிஸ்துவை அவன் உற்று நோக்கினான். ஆண்டவர் இந்த வசனத்தின்படி அந்நாட்களில் நான் உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உயிரோடு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார் அந்த சீடர்களுக்கு. அந்த வார்த்தையை தான் பேதுரு பயன்படுத்துகிறார். அந்த முடக்குவாதக்காரன் பேதுருவை உற்று எதை நோக்கினான் அப்படின்னு ஒரு வகையில் நம்ம சிந்திக்கும் பொழுது பேதுருக்குள்ளாக இருந்த இயேசுவை அவன் பார்த்தான். இயேசுவே நன்றி. அந்த இயேசு தான் அந்த முடக்குவாதக்காரனுக்கு அவனுக்கு என்ன செய்து, ஒரு மீட்பை கொடுத்தது, ஒரு மீட்பை கொடுத்தது. பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் அடித்து நல்ல நையை பிடித்து சிறைச்சாலையில் போட்டாங்க. பல காயங்களோடு இருக்காங்க, துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. சிறைச்சாலை கதவுகள்லாம் திறக்கப்படுகிறது. காவலர் ஓடி வரார், ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி வாரான். இல்லை, அவன் தன்னைத்தானே மாய்த்து கொள்ள பார்க்குறான். ஆனால் பவுல் சொல்கிறாரு, எப்பா நீ உன்னே மாய்த்து கொள்ளாத, நாங்கள் உயிரோடு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் இருவரையும் கூட்டுக்கிட்டு போய் சின்ன பிறையும் சீலாவையும் கூட்டு போய் அவங்க காயங்களுக்கெல்லாம் கட்டு போட்டு அவன் கேட்குறான், ஐயா நாங்கள் மீட்படையினா என்ன செய்யணும், எதை நான் மீட்பு அடையணும்னா நான் என்ன செய்யணும்? நம்ம சபை நண்பர்கள் இந்த கேள்வியை தான் கேட்பாங்க. நீங்கள் மீட்கப்பட்டுட்டீங்களா கேட்பாங்களா நம்மக்கிட்ட? பிரைஸ் இயேசுவே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நண்பர்கள் கேட்பாங்க, நீங்கள் மீட்கப்பட்டுட்டீங்களா அப்படின்னு சில நண்பர்கள் கேட்பாங்க. பிரைஸ் லார்ட். ஆனால் அந்த அதே அவன் சொல்கிறான், நான் மீட்கப்படணும்னா என்ன செய்யணுயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பவுல் சொல்லுவார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, நீ மீட்கப்பட்டுருவே. பாருங்கள், மீட்பு அப்படி என்றால் என்ன அப்படின்ட்டு பவுல் சுட்டி காட்டுகிறார், நம்பிக்கை. நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வச்சுட்டேன்னு வச்சுக்கவேன், உண்மையிலே நம்ம மீட்கப்பட்டுருவோம்.
இதுதான் உண்மை. சபை நண்பர்கள் சொல்கிற மாதிரி மீட்கப்பட்டுட்டீங்களா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பவுல் அழகாக சுட்டி காட்டுறாரு, இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வையா, அப்பொழுது நீ மீட்கப்பட்டுருவ. இயேசுவே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் மீட்பு நம்பிக்கை நம்மளுக்கு 2 கொடுக்கப்படுகிறது. நம்ம ரோமியர் 10:9-10 பார்க்கும்போது அதில் 2 விஷயம் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒன்று மீட்பு, இன்னொன்று நம்பிக்கை. மீட்கப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்தால் இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கையோடு நம்ம வாழ்வோம். அந்த ஆண்டவர் எனக்கு எதையும் செய்ய அவர் வல்லவர் என்று அழகாக சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. வாசிங்க திருத்தூதர் பணி. அந்த இயேசு உயிர்த்த ஆண்டவர் இந்த சீடர்கள் மூலமாக அப்போஸ்தலர்களாக எப்படி அற்புதம் இவர் செய்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உயிர்த்த ஆண்டவர் அவர்களுக்கு தோன்றி 40 நாட்கள் பல நாட்களும் அவரோடு இருந்து உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தார். இந்த சீடர்களை உறுதிப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. உறுதிப்படுத்தி நான் உயிரோடு தான் இருக்கிறேன், தைரியமாக இருங்க, சோர்ந்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். வாசிங்க திருத்தூதர் பணி எடுத்துக்கொள்ளுங்க. திருத்தூதர் பணி எடுத்துக்கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். இறுதி நாட்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருளுவேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் இளைஞர் காட்சிகள் காண்பர். உங்கள் முதியோர் கனவுகளும் காண்பர். பாருங்க, உங்கள் புதல்வியரும் என்ன செய்வாங்களாம்? இறை வார்த்தையை அறிக்கை செய்வார்கள். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு ஏற்புடைய மக்கள் என்ன செய்வாங்க? இறை வார்த்தையை அறிக்கை செய்து கொண்டே இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிங்க கொலேசியருக்கு எழுதிய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நம்மளுக்கு பவுல் அடிகளார் அழகாக கற்றுத்தருகிறார். இயேசுவே ஆண்டவரே வாயால் என்ன செய்யணுமா? அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்ச வசனங்கள் தான். வாசிங்க கொலேசியர் 3:17. எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால். யார் பெயரால? ஆண்டவர் இயேசுவின் பெயராலே செய்து அவர் வழியா தந்தையாம் கடவுளை நன்றி செலுத்துங்கள். நீங்க எதை செய்தாலும் எதை சொன்னாலும் இயேசுவின் பெயரால் சொல்லுங்க, செய்யுங்க. அப்பொழுது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த பாட்டு நான் இப்போ பாடின பாட்டு நான் இந்த மடையம் போட்டது தான், இந்த மடையம் எழுதின பாட்டு தான். பிரைஸ் தி லார்ட். எதை செய்தாலும் எதை சொன்னாலும் கிறிஸ்துவின் பெயரால் செய்திடுவேன். எதை செய்தாலும் எதை சொன்னாலும் கிறிஸ்துவின் பெயரால் செய்திடுவேன். வல்லமை வல்லமை இயேசுவின் நாமத்தில் வல்லமை. பாடுவோம். வல்லமை வல்லமை இயேசுவின் நாமத்தில் வல்லமை. இயேசுவே 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 உம் வல்லமையால் எம்மை நிரப்பிடுமே. இயேசுவே 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 உம் வல்லமையால் எம்மை நிரப்பிடுமே. வல்லமை வல்லமை இயேசுவின் நாமத்தில் வல்லமை. வல்லமை வல்லமை இயேசுவின் நாமத்தில் வல்லமை. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. பாருங்க, நீதிமொழி புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 3ஆம் அதிகாரம். நீதிமொழி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நம்மளுக்கு பழைய ஏற்பாட்டிலே நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கிறது.
இயேசு ஆண்டவர் கடவுளை நீங்கள் உங்கள் வாயார என்ன செய்யணும்? அறிக்கை செய்தனும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்தாலும், எந்த வேலையை செய்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும் முன்னுக்கு இயேசுவை பயன்படுத்துங்க. பிரைஸ் எல்லாம். இயேசுவே நன்றி. வாசிங்க நீதிமொழி புத்தகம் 3ஆம் அதிகாரம். நீ எதை செய்தாலும் நல்லா ஆண்டவரை மனதில் வைத்து செய். நல்லா கவனிச்சுக்கணுங்க. நாம் எதை செய்தாலும், இப்போ பாருங்க, இந்த முகாம் நடத்துகிறாங்க. யார் மேலே நம்பிக்கை வச்சு நடத்துகிறாங்க? மனிதர்கள் மூலமாக சொல்லுங்க. இல்லை, நிச்சயமாக இல்லவே இல்லை. ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. இந்த முகாமை நல்ல விதமாக நடத்தி ஆண்டவர் தருவார். ஆண்டவரை மனதில் வைத்து இந்த முகாமுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆண்டவரும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. இதுதான் உண்மைங்க. சும்மா இந்த முகாம்லாம் நான் வரும்போது நம்ம கஸ்பார் பிரதரோடு பேசிக்கிட்டு வந்தேன். நான் ஐயா சேவியரை பற்றி பேசிட்டு வந்தேன். இதையெல்லாம் செய்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்களோட இல்லைன்னா செய்யவே முடியாது. இந்த முகாம்லாம் போடவே முடியாது. அது மட்டுமல்ல, அவங்களோடு இருக்கிற நண்பர்கள் ஒருமித்து ஒத்த கருத்தோடு எல்லோரும் சேர்ந்து செய்கிறாங்க இயேசுவின் பெயரால். அதனால தான் இந்த முகாம்லாம் அவங்களால என்ன செய்ய முடியுது? நடத்த முடியுது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். வாசிங்கப்பா. 6 வாசிங்க. நீதிமொழி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீர் எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து நீ செய். அப்பொழுது அவர் உன் பாதைகளை விரிவுபடுத்தி செம்மையாக கொண்டு போயிட்டே இருப்பார். யாரை மனதில் வைத்து? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மனதில் வைத்து அவரை தினந்தோறும் அறிக்கை செய்யும் பொழுது அவர் நம்ம பாதையை, செம்மையான பாதையில் நம்மளை என்ன செய்வார்? வழி நடத்துவார். இதாங்க உண்மை. அப்போது கடவுளுக்கு ஏற்புடைய மக்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கணும்? எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு முன்னால் என்ன செய்யணும்? வந்துக்கிட்டே இருக்கணும். அவர் தான் நம்ம பாதைகளை செம்மையான பாதையாக நடத்தி கொண்டே போவார். நமக்கு முன்னால் கரடு முரடாக இருந்தாலும் கூட அந்த பாதைகளை என் தேவன் செம்மையாக வழி நடத்தி தருவார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது சீடர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன அதிகாரம்? வாசிங்க. அவங்க சொல்கிறாங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவை 2 பேராக அனுப்பி வச்சுட்டு தான் போக வேண்டிய இடத்திற்கு அனுப்பி வைக்கிறார். அவங்க போயிட்டு வந்த உடனே ஆச்சரியப்படுறாங்க. என்ன ஆச்சரியப்படுறாங்க? வாசிங்க. லூக்கா 10:17 வாசிங்க. 72 பேரும் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்து ஆண்டவரே உமது பெயரை சொன்னாலே பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமது பெயரை சொன்னாலே பேய்கள் கூட எங்களுக்கு என்ன செய்யுது? நடுங்குது. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு பாருங்க. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது பிறகு சீடர்கள் இந்த அதிகாரத்தோடு தான் பல நோய்களை குணமாக்கி கொண்டே போகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. 19வது வசனம் சொல்லுது. 19வது வசனம் ஆண்டவர் சொல்கிறார் அந்த சீடர்களுக்கு, இதோ உங்களுக்கு நான் ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவனுடைய வல்லமைகள் அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் தந்துட்டேன். அது என்ன அதிகாரங்க? அது என்ன அதிகாரம்? இயேசு என்கிற அதிகாரம். சொல்றார், பாம்புகளையும் தேள்களையும் சர்ப்பங்களை காலுக்குள்ள போட்டு மிதிக்கிற வல்லமையும் தேள்களை மிதிக்கக்கூடிய வல்லமையும் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். போங்கள் இயேசுவின் பெயரால் போய் நில்லு, உனக்கு எல்லாம் அடிபணியும். இயேசுவே நன்றி. ஏனென்றால்
உயிர்த்த ஆண்டவர் இயேசுவுக்கு அவ்வளோ பவர், உயிரோடு இருக்கும் பொழுதே அவருக்கு அவர் பவர் இருந்தது. ஆனால் இறந்ததுக்கு பிறகு சீடர்கள் அந்த பெயரை பயன்படுத்துகிறார்கள். இதை விட பவர்ஃபுல்லாக அவர்கள் செயல்படுகிறார்கள். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது இயேசுவின் பெயருக்கு அதிகாரம் உண்டு. அந்த உயிர்த்த ஆண்டவருடைய பெயருக்கு அதிகாரம் உண்டு. அதனால தான் ரோமேரில் நம்ம பார்க்குறோம், இயேசு ஆண்டவர் என வாயால் அறிக்கை செய்து கொண்டே போ. அந்த பவருக்கு அதிகாரம் உண்டுங்க. எல்லாம் நடுங்கும். நாங்கள் பல இடங்களுக்கு போகிறோம், நான் சொல்லக்கூடாது. ஆனால் இந்த இயேசுவின் பெயரை எண்ணெய் பூசி இயேசுவின் பெயரை பயன்படுத்தும் பொழுது சில சாத்தான்கள் அப்படியே உருண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சில இடங்களுக்கு ஜெபிக்க போவோம், வந்து கூப்பிடுவாங்க, வாங்கப்பா, ரொம்ப நோய்பட்டுருக்காங்க, நடக்க முடியாத சூழ்நிலை இருக்காங்க. அங்கே போய் நான் என்ன ஜெபம் பண்ணுவேன்? எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஒன்லி இயேசுவின் பெயரை தான் பயன்படுத்துவேன். அந்த இயேசுவின் பெயரை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அவங்க சொல்லுவாங்க, நேற்று எனக்கு நடக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தேன், இன்றைக்கி நான் கோயிலுக்கு நடந்து போயிட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் இயேசுவின் நாமத்துக்கு அந்த அதிகாரம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. இந்த இயேசுவின் நாமம் எங்கேருந்து வந்த நாமம்? இந்த இயேசுவின் நாமம் எங்கேருந்து வந்தது? பரலோகத்திலிருந்து வந்த இயேசுவின் நாமம். வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். பிதாவானவர் அந்த இயேசுவின் நாமத்துக்கு முதல் அதிகாரம் கொடுத்தவர் பிதாவாகிய கடவுள். வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 1:31. மைக்கில் வாசிங்க. இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார். என்ன பெயரிடுவீர்? இயேசு என்கிற பெயரிடுவீர். இது பரலோகத்திலிருந்து வந்த அந்த வார்த்தை, இயேசு என்கிற பெயர். தந்தையாம் கடவுள்கிட்ட வந்த வார்த்தை இயேசு என்று பெயரிடுவீர். அப்பவுமே அந்த இயேசு என்கிற பெயருக்கு அதிகாரம் அங்கே கொடுக்கப்பட்டாயிற்று. இயேசு என்கிற பெயருக்கு அதிகாரம் அங்கே கொடுக்கப்பட்டாச்சு. இந்த அதிகாரத்தை பாருங்கள், மார்க்கு சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க, 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். வாசிங்க, மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம் மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். உடனே அவன் எழுந்து நடந்துட்டான். இந்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? இயேசுவின் நாமத்துக்கு அந்த அதிகாரம் உண்டு. பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் கடவுள் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்லுவாங்க அவங்கெல்லாம், நீ பாவத்தை மன்னிக்கிற, உனக்கு இந்த அதிகாரத்தை தந்தது யார்? இந்த அதிகாரத்தை உனக்கு தந்தது யார்? இயேசு சொல்கிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இந்த இயேசுங்கிற நாமத்துக்கு பிதாவாகிய கடவுள் அதிகாரத்தை கொடுத்தார். வாசிங்க, அதே மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7-11 வாசிங்க. அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர் இவன் ஏன் இப்படி பேசுகிறான், இவன் கடவுளை பழிக்கிறான், இவன் கடவுளை பாவத்தை உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லும் பொழுது கடவுளை இவன் பழிக்கிறான். கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என்று உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். அவர்கள் தங்களுக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு உடனே தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். இயேசுவினுடைய வார்த்தைக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அதிகாரம் உண்டு. பிரைஸ் தி லார்ட்.
அப்போ இந்த இயேசுவின் பெயரை நாம் அறிக்கை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு, அந்த நாமத்துக்கு ஒரு பெரிய ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதே மார்க்கு சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க, 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, உனது வீட்டுக்கு போ என்றார். பாருங்க, இயேசுவின் நாமத்துக்கு பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் உண்டு. நோய்களை குணமாக்கக்கூடிய அதிகாரம் எந்த நாமத்துக்கு உண்டு? இயேசுவின் நாமத்துக்கு. உண்மையிலேங்க இயேசுவின் நாமத்தை சும்மா சாமானியமாக பயன்படுத்த முடியாது. முற்றிலும் இது உண்மை. இயேசுங்கிற நாமத்தை யாரெல்லாம் பயன்படுத்துவாங்க சொல்லுங்க? ஒரு இந்து வாயிலிருந்து வருமா? இயேசுங்கிற வார்த்தை இந்து வாயிலிருந்து வருமா? சொல்லுங்க, வரும். அவன் வாயிலிருந்து இயேசுங்கிற நாமம் அவன் வாயிலிருந்து வரும். ஒரு முஸ்லீம்கிட்ட வருமா? இயேசுங்கிற நாமம் என்கிற அந்த வார்த்தை முஸ்லீம்கிட்ட வருமா? அவனும் வாயால் என்ன சொல்லுவான்? பயன்படுத்துவான் இயேசுங்கிற நாமத்தை. ஆனால் அவங்க பயன்படுத்துவதற்கும் கடவுளின் ஆவியால் ஏவப்பட்டு கடவுளின் ஆவியை பெற்று கடவுளுக்கு ஏற்புடைய மக்கள் பயன்படுத்துவதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அவங்க இயேசுங்கிற சொல்லுக்கும் நம்ம இயேசுவேங்கிற ஆண்டவர் என்ற சொல்லுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அது என்ன வித்தியாசம்? கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 12:3 வாசிங்க. கொரிந்தியருக்கு எழுதிய 1 திருமுகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க, வாசிங்க. கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பேசும் எவரும் இயேசு சபிக்கப்பட்டவர் என சொல்ல மாட்டார். நல்லா கவனிச்சுக்கங்க. கடவுளின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் இயேசு சபிக்கப்பட்டவர் என சொல்ல மாட்டார். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டால் அன்றி இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. அப்படி பாருங்க, தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு ஆண்டவர் என அறிக்கை செய்து கொண்டே போவான். இயேசுவே நன்றி, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் சொன்னேன். ஒரு இந்து இயேசுவின் பெயரை சொல்லுவான், இயேசுங்கிற பெயரை அவனும் சொல்லுவான், ஒரு முஸ்லீம் சொல்லுவான். ஆனால் இவங்க சொல்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். ஏனென்றால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிற, இயேசுங்கிற அதிகாரத்தை பயன்படுத்துகிற அந்த வல்லமையை கடவுள் நம்மளுக்கு தந்திருக்கிறார். பயன்படுத்துங்க. அந்த இயேசுங்கிற நாமத்தை தினந்தோறும் அறிக்கை செய்து கொண்டே இருங்க. அந்த தினந்தோறும் அறிக்கை செய்யும் பொழுது அது தினந்தோறும் நம்மளுக்கு ஒரு மீட்பின் பாதையை நம்மளுக்கு கொடுத்து கொண்டே வரும். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் மனமுடன் போவோம். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39வது வசனம். கொஞ்சம் சத்தமா வாசிங்கம்மா மைக்ல. அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். எதை கடிந்து கொண்டார்? காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி இறையாதே அமைதியா இரு என்று சொன்னார். காற்றும் அடங்கியது, மிகுந்த அமைதி அங்கே உண்டாயிற்று. யாருடைய வார்த்தைக்கு? இயேசுனுடைய வார்த்தைக்கு அந்த அதிகாரம் உண்டு. காற்றையும் கடலையும் அடக்கக்கூடிய, இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த அதிகாரம் இயேசுவின் நாமத்துக்கு தவிர வேற எந்த நாமமும் கிடையாது. இயேசுவே நன்றி, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு 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 இயேசு, இதாங்க நம்முடைய தாரக மந்திரமாக இருக்கணும். அந்த இயேசுன்னு நம்ம சொல்ல அடிக்கடி அந்த பெயரை உச்சரிக்க அந்த பெயரை அறிக்கையிட நம்மளுக்குள்ளே இருக்கிற அசிங்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வெளியே போய்கொண்டே இருக்கும். வாயினால் நாவுனால் எந்த அசுத்தமான வார்த்தையும் வரவே வராது. கடவுள் என்னை மீட்டெடுத்த நாளில் இருந்து சத்தியமாக என் தேவனுக்கு சாட்சியாக சொல்கிறேன், எந்த விதமான அசுத்தமான வார்த்தைகளும் இது நாள் வரைக்கும் என் நாவில் வந்ததே கிடையாது. வருது அப்படின்னா அது இயேசுவின் நாமந்தான், இயேசுவின் நாமந்தான்.
பாருங்க, இயேசுவின் நாமத்துக்கு அதிகாரம் உண்டு. எதை குறித்த அதிகாரம் உண்டு? இயற்கை கூட இயேசுவின் நாமத்துக்கு கட்டுப்படுகிறது. அந்த வார்த்தை, அந்த நாமத்துக்கு தான் அதிகாரம் இருக்கிறது, இயேசுவின் நாமத்துக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் உயிர்த்த ஆண்டவர் மரணத்தை ஜெயிக்க அந்த அதிகாரமும் இயேசுக்கு உண்டு. சும்மா இல்லைங்க, மரித்த இயேசு 3ஆம் நாள் உயிர்த்திருந்தார்னா அது ஒரு அதிகாரம் கொண்ட வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. வாசிங்க திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம். மரணத்தின் மீது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருந்ததுனால இன்றைக்கு உயிர்த்த ஆண்டவர் நமது மத்தியிலே உலவை கொண்டிருக்கிறார். மரணத்தின் மீது அதிகாரம் கொண்ட என் தகப்பன், வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வாசிங்க திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். கடவுள் அவரை மரண வேதனையின்றி விடுவித்து, பாருங்க, கடவுள் மரண வேலையில் இருந்து அவரை விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். மரணத்தின் பிடியில் இருந்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் கைப்பிடிக்குள் வைக்க முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. மரணம் கூட என் தகப்பனை அதனால் மரணத்தை கைப்பிடிக்கல, அவரால் வைக்கவே முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம். வாயால் அறிக்கை செய்வோமா? மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம். இயேசுவே நன்றி. அல்லேலூயா. இயேசுவின் பெயருக்கு அவ்வளோ அதிகாரம் உண்டு. அறிக்கை செய்யும் பொழுது நம்ம அறிக்கை செய்து அந்த இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்து நம்ம மன்றாடும் பொழுது பல பிரச்சனைகள் நம்மளை விட்டு நீங்குங்க, நிச்சயமாக நீங்கும். ஏனென்றால் கடவுள் அந்த நாமத்துக்கு தான் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு பூசைக்கு போனோமா? எத்தனை பேர் போனோம்? சும்மா தூக்குங்க. பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர் 2 பேர் தான் பூசைக்கு போனீங்களா? சரி, பரவாயில்ல. இன்றைக்கு முதல் வாசகம் நம்மளுக்கு என்ன கொடுக்கப்படுது? முதல் வாசகம் என்ன வாசகம்? போச்சு, கத்தோலிக்க கிறிஸ்தவம் தானே நம்ம. தினந்தோறும் திருப்பலி பார்க்குறவங்க தானே. சொல்லுங்கப்பா, முதல் வாசகம் நம்மளுக்கு என்ன? தைரியமாக ஒரு சொல்லுங்களேன். திருத்துதர் பணி 4ஆம் அதிகாரம். சரியா? நம்மளுக்கு அருமையாக கொடுக்கப்பட்ட அந்த வசனம். அதில் 4:12 என்ன சொல்லுது? வாசிங்க. திருத்துதர் பணி 4:12. இயேசுவால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. பாருங்க, நம்ம மீட்பு அதுக்கு தான் நம்ம பார்த்தோம். ரோமேயர் 10:9-10 நம்ம மீட்படையணும்னா இயேசு பெயர் தான். இயேசு பெயர் தான் நம்மளுக்கு மீட்பை கொடுக்கும். வாசிங்க. இவரால் அன்றி வேற எவராலும் நம்மளுக்கு மீட்பு இல்லை. ஏனெனில் மீட்பு பெரும் பொருட்டு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயர் அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை.
இதாங்க இன்றைக்கு நற்செய்தி முதல் வாசகம். வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை நாம் மீட்பை பெறுவதற்கு. அந்த இயேசுவின் மேலே நம்பிக்கை வச்சு மீட்பு பெறுவதற்கு இயேசுவின் பெயரை தவிர வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படலைங்க. உலகத்தில் வேதம் தெளிவாக சொல்லுது, உலகத்திலே எல்லா எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது. ஆனால் அத்தனை தெய்வங்களும் நம்ம மீட்பை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. இயேசுனுடைய நாமந்தான் நம்மளுக்கு மீட்பை கொடுக்கும். அந்த நாமத்தை அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். யார் அறிக்கை செய்வாங்க? தினந்தோறும் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் தினந்தோறும் அறிக்கை செய்து கொண்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு இயேசுனுடைய வல்லமையை பெற்று, உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமை பெற்று அவர் பல அற்புதங்களை அவர் செய்கிறார். யார் நாமத்தில்? இயேசுவின் நாமத்தில் பல அற்புதங்களை செய்கிறார். நல்லா கவனிச்சுக்கிறங்க. எடுத்து வாசிங்க திருத்தூதர் பணி 9ஆம் அதிகாரம் 32வது வசனம். இந்த உயிர்த்த ஆண்டவரை, இயேசு ஆண்டவரை நம்ம வாயால் அறிக்கை செய்யணும். அதாங்க நம்மளுடைய நோக்கம். இந்த வாயால் அறிக்கை செய்ய கடவுள் நம்மளை எப்படி மேன்மையாக கொண்டு போவார், நம்மளை எதிலிருந்துதான் மீட்பார் என்று தான் நம்ம பார்க்கிறோம். அந்த இயேசுவின் நாமம் எவ்வளவு வல்லமை கொடுக்குது, எவ்வளவு ஆற்றலை நமக்கு தருகிறது. அந்த ஒரு நாமம் தான் நம்மளுக்கு வல்லமையை தரணும், நம்மளுக்கு மீட்பை தரணும். அந்த நாமத்தில் தான் நம்ம நம்பிக்கையும் வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. வாசிங்க திருத்தூதர் பணி 9ஆம் அதிகாரம் 36வது வசனம். பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ஒரு நாள் அவர் லித்தாவில் வாழ்ந்து வந்த இறை மக்களிடம் வந்து சேர்ந்தார். அங்கே 8 ஆண்டுகளாய் 8 ஆண்டுகாலமாக முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனோயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார். ஐனோயா என்னும் பெயருடைய ஒருவரை அவர் கண்டார். எதனால? முடக்குவாதத்தினால. வாசிங்கம்மா. அவரிடம் ஐனோயா, இயேசு கிறிஸ்து உன் பிணியை போக்குகிறார். எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு செல் அப்படின்னு சொன்னார். யார் பெயரால? இயேசு கிறிஸ்து உன் பிணிகளை நீக்கிறார். பேதுருக்குள்ளாக இருந்த இயேசு கிறிஸ்து பேதுருக்கு ஒரு உணர்த்துதலை கொடுக்கிறார். ஒருவேளை சொல்லியிருப்பார், பேதுருக்குள்ளாக சொல்லியிருப்பார், பேதுரு போ, இயேசு கிறிஸ்து உன் பிணிகளை நீக்கிறார், நீ சொல்லு, அந்த நாமத்தில் நம்பிக்கை வச்சு சொல்லு. அவன் என்ன செய்தான்? எழுந்து நடந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் உயிர்த்த ஆண்டவர் இந்த பேதுரு, யோவான், பிலிப்பு இவர்களுக்கு ஒரு புது வல்லமையை கொடுத்தார். அவர்களோட உயிரோடு இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது கூட அந்த வல்லமையை அவங்க பெற்றுக்கொள்ளையில் உயிர்த்த ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தின பிறகு அவள் அதிகாரத்தையும் இந்த சீடர்களுக்கு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அப்படியே வாசிங்க 9ஆம் அதிகாரம் திருத்தூதர் பணி 9:36. அப்படியே வாசிங்க. 2 அற்புதங்களை செய்கிறார் பாருங்க. மொத்தம் 3 அற்புதங்களை இந்த பேதுரு செய்கிறார். ஒன்று 3வது அதிகாரத்தில், இது 3வது ஒரு அதிகாரம். அந்த இயேசுவின் பெயரில் அவர் அற்புதங்களை செய்கிறார். வாசிங்க. லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அவரை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள். ஆண்டவரிடம் என்ன செய்தாங்க? ஆண்டவரிடம் திரும்பினார்கள். யோப்பா நகரில் தபித்தா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தாரா? யாரா? தபித்தா என்கிற பெண் சீடர். நிறைய பேர் நம்ம பெண் சீடர்களாக இருக்கோம். இயேசுவின் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறோமா? அந்த இயேசுவின் பெயரை நம்ம அதிகாரத்தோடு பயன்படுத்துகிறோமா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் தொர்க்கா என்றும் அழைக்கப்பட்டார். அவருக்கு மறுபெயர் தொர்க்கா என்று அழைக்கப்படுவார். நன்மை செய்வதிலும் இரக்க செயல்களிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். உடல் நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்து விட்டார். அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில கொண்டு கடத்திட்டாங்க. யோப்பாவிற்கு அருகிலுள்ள லித்தாவுக்கு பேதுரு வந்திருப்பார் என்ற செய்தியை அறிந்து கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி எங்களிடம் உடனே வாரும் என்று கெஞ்சி கேட்டார்கள். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார்.
வந்ததும் அவரை மேல் மாடிக்கு அழைத்து சென்றார்கள். கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று, தொர்க்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த நன்மை காரியம்லாம் எங்களுக்கு செய்தாங்க என்று அவங்க அறிக்கை செய்தாங்க. காண்பித்தவாறே அழுதார்கள். பேதுரு அவரையும் அனைவரையும் வெளியே அனுப்பி முழந்தாளிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடலின் பக்கமாக திரும்பி தபித்தா எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்களை திறந்தார். பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுருக்குள்ளாக இருந்த இயேசுவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கும் அவனை விட நமக்குள் இருப்பவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அது மட்டுமல்லங்க, பவுல் அற்புதங்களை செய்கிறார் பாருங்க. திருத்துதர் பணி 14:8 எடுத்துக்கொள்ளுங்க. திருத்துதர் பணி 14:8. நம்பிக்கை, இவர்களெல்லாம் எதன் மேலே? உயிர்த்த இயேசுவின் மேலே நம்பிக்கை வச்சு தான் இவ்வளோ அற்புதங்களை செய்து கொண்டே போனார்கள். வாசிங்க, திருத்துதர் பணி எடுத்துக்கொள்ளுங்க 14:8. லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார். நல்லா கவனிச்சுக்கிறங்க. இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கோம். நம்ம எல்லாரும் இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கோம். எந்த அளவுக்கு கேட்குறோம் அப்படின்ட்டு நம்மளே நம்ம கொஞ்சம் சோதித்து பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார். பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. அவர் என்ன செய்யல? நடந்ததில்லை. அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தாராம். இங்கேயும் சில நண்பர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்து கொண்டு இருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டு தான் நாம் இருக்கிறோம். எந்த மனநிலையில் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்னு நம்மளையே குறித்து நாம் கொஞ்சம் சோதித்து பார்ப்போம். பவுல் பேசியதை அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். நலம் பெறுவதற்கான நம்பிக்கை கேட்டுக்கொண்டு அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்ததுனாலே நலம் பெறுவதற்கான நம்பிக்கை அவரிடம் இருப்பதை கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில் நீர் எழுந்து காலூன்றி நேராக நில்லும் என்றார். அவரும் எழுந்து நேராக என்ன செய்தார்? நடக்க தொடங்கினார். எப்போ பவுல் பேசியதை நம்பிக்கையோடு அந்த வார்த்தையை கேட்டதுக்கு பிறகு அவர் எழுந்து நேராக கால் ஊன்றி நின்றான் என்று வேதம் சொல்கிறது. எத்தனை பேர் இறை வார்த்தை அறிவிக்கும் பொழுது நம்பிக்கையோடு நம்ம கேட்குறோம்? பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. எனக்கு முந்தின சகோதரர் நற்செய்தி அறிவித்து கொண்டு தான் நான் கோயிலுக்குள்ள உட்காந்து நற்கரை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த வார்த்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவருடைய வார்த்தையை நான் இதுவரைக்கும் கேட்கல. இன்றைக்கு கேட்டால் எனக்கே தூக்கி வாரி வீசிட்டு, சரி இவங்க முன்னாடிலாம் நம்ம நற்செய்தி அறிவிக்கிறது நாம் ஒரு தூசி. பிரைஸ் தி லார்ட். உண்மையிலே எனக்கு தூக்கி வாரி வீசிட்டு அந்த வார்த்தையை எத்தனை பேர் உணர்ந்தோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். இன்றைக்கு தான் முதல்ல சகோதரருடைய அந்த அறிவிப்பை நான் கேட்டேன். கோயிலில் உட்காந்து நற்கரை ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தேன். பாருங்கள், அந்த வார்த்தை எவ்வளோ வல்லமையான வார்த்தை. நம்மளுக்குள்ளாக வேலை செய்யணும்னா அந்த வார்த்தையில் கவனம் வச்சு அந்த வார்த்தையை நம்ம உள்ளூர உணரும் பொழுது நிச்சயமாக அந்த வார்த்தை நம்மளுக்குள்ளாக அற்புதம் செய்யும். பவுல் பேசி கொண்டிருந்ததை அந்த மனிதன் கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த மனிதனுக்கு நம்பிக்கை, சுகமடைகிறதுக்கு தேவையான நம்பிக்கை அவனுடைய இருந்ததை பவுல் கண்டார் என்று சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் இயேசுவின் பெயரை சொல்லி மன்றாடுகிறவர்கள் மீட்பை பெறுவார்கள். அது மட்டுமல்ல, அந்த இயேசுவின் பெயரை உயிர்த்த ஆண்டவர் பெயரில் நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையிலும் அற்புதங்களை நடக்கும். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது நம்மளுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? இந்த இறை வார்த்தையை வாசிங்க. இந்த இறை வார்த்தையை வாசிங்க, சத்தமாக வாசிங்க, மைக்கில் வாசிங்க. நம்மை தமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்குமாறு தமக்கு ஏற்புடையவர்களாய் ஆக்குமாறு இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இயேசுவை அதற்காகத்தான் உயிர்த்தெழச் செய்தார். யாரையா? நம்மளை அவருக்கு ஏற்புடைய ஆக்குமாறு கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். அது எதுக்கு?
பிதாவானவருக்கு கடவுள் உயிர்த்த ஆண்டவர் எப்படி பிதாவானவருடைய வலப்பக்கத்தில் இருக்கிறாரோ அதே போல் நம்மளும் ஒரு நாளைக்கு மரிப்போம், அந்த நம்பிக்கை உயிர்ப்போம் என்கிற நம்பிக்கை நம்மளுக்குள்ளாக என்ன செய்யணும், வரணும். நாமளும் உயிர்ப்போம். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கற்றுத்தருகிற பாடமே தான். திரும்ப வாசிங்க, ரோமர் எழுதிய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. வாசிங்க. இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு அவரை கடவுள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் நல்லா கவனிக்க வசனத்தை நல்ல, கடவுள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழச் செய்தார் என்று நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பை பெற்றுக் கொள்வீர்கள். அது என்ன மீட்புங்க? இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நம்மளுக்கும் கடவுள் ஒரு மீட்பை தருவார். நிலை வாழ்வு என்கிற மீட்பை கடவுள் நம்மளுக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அல்லேலூயா. பிலிப்பிக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லும். பவுல் சொல்வார், அவர் எழுதுகிற திருமுகத்தில் சொல்வார், எல்லாருமே தம்மை பற்றி தான் அவர்கள், தமக்கு என்ன தேவை என்கிறதை பற்றித்தான் அவர்கள் தேடுகிறார்களே தவிர இயேசு கிறிஸ்துவுக்கு சான்றவற்றை யாரும் தேடுவதில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு சான்றவற்றை என்னதுங்க? அது என்னது? அது என்னது? நம்ம எல்லாரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வது தான் என் தேவனுக்கு உண்டான காரியம். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரையும் நிலை வாழ்வுக்கு அவர் எப்படி கடவுளுடைய வலப்பக்கத்தில் இருக்கிறாரோ அதே போல் நம்மளையும் இறந்து அவரோடு உயிர்த்தெழச் செய்வதுதான், பரலோகத்தில் கொண்டு சேர்க்கிறது தான் என் ஆண்டவர் அருள்நாதருடைய வேலை. அதுக்காகத்தான் நம்ம மீட்பை பெறுகிறோம், அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். நானும் ஒரு நாள் இறந்து என் தேவன் பக்கத்தில் நானும் போய் உட்காருவேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 1 யோவான் நிலை வாழ்வு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவரே நமக்கு வாக்குறுதி அளித்தார். அவரே நமக்கு என்ன அளித்திருக்கிறாரு? வாக்குறுதி அளித்திருக்கிறாரு. அவ்வாக்குறுதி நிலை வாழ்வு பற்றியதாகும். அந்த வாக்குறுதி எதை பற்றி? நிலை வாழ்வை பற்றி. கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக நம்ம வாழணும் அப்படின்னா உண்மை மீட்பை பெற்றுக்கொள்ளணும், நம்பிக்கை வைக்கணும். கடவுளுக்கு ஏற்புடைய மக்கள் நிலை வாழ்வை பற்றி கொள்ளணும். அதுக்கு தாங்க நம்ம இவ்வளோ ஓட்டம்லாம் ஓடிட்டு இருக்கோம். சும்மா அற்புதங்கள் அதிசயங்கள் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். அது நடக்கும், நிச்சயமாக அது நடக்கும். இந்த முகாமில் 3 நாள் நீங்கள் கலந்து கொள்ள போகிறீங்க. 3ஆவது நாள் நீங்கள் வீடு திரும்பும் பொழுது என் தேவனுக்கு சாட்சியாக சொல்லுறேன், அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அதுக்கு தான் இந்த 3 நாள் இறை வார்த்தையை உங்களுக்குள்ளாக உள் வாங்குங்க. உள் வாங்கி எந்த அளவுக்கு நீங்கள் உள் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அது என்ன நிலை வாழ்வுங்க? அது என்ன நிலை வாழ்வு? எடுத்து வாசிங்க, யோவான் எழுதிய சுவிசேஷம் எடுத்து வாசிங்க 6ஆம் அதிகாரம் 54வது வசனம். இங்கே இது 1 யோவானில் சொல்கிறாரு, அது நிலை வாழ்வை குறித்து. இந்த நிலை வாழ்வு நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் என்று பாருங்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 54வது வசனம். எனது சதையை உண்டு, நல்லா கவனிச்சுக்கிறேங்க. எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவன் நிலை வாழ்வை கொண்டுள்ளார், நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வார். யாருடைய சதையை உண்டு? இயேசு கிறிஸ்துவுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடிப்பவன் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வான். பிரைஸ் தி லார்ட். அதான் வாக்குறுதியான வாக்கு தத்தம். நிலை வாழ்வை நீங்கள் நம்ம பெறணும் அப்படின்னா தினந்தோறும் திருப்பலியில் போய் என்ன செய்யணும்? நற்கருணை என்ன செய்யணும்? சுத்த மனசோடு நம்ம வாங்கணும். பிரைஸ் தி லார்ட். அது நம்மளை நிலை வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்க்கும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க 3வது வசனம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் எடுத்து வாசிங்க. உண்மையாகவே நல்லா கவனிச்சுங்க.
உண்மையான 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 ஒரே கடவுளாகிய ஒரே கடவுளை. நம்மளுக்கு எத்தனை கடவுளுங்க? ஒரே. நிச்சயமா நிச்சயமா ஒரே கடவுள் தானே, மற்ற கடவுளே இல்லை தானே. பிரைசலார். அப்புறம் நாம் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுறோம். வசனம் பிடிச்சிக்கிறங்க, வசனத்தை நல்லா பிடிச்சிக்கிறங்க. உண்மையான கடவுள் ஒரே கடவுளையும் உண்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு. நம்ம நிலைவாழ்வு எதான்? இயேசு கிறிஸ்துவ உயிர்த்த ஆண்டவரை அறிவதே நிலைவாழ்வு. இந்த நிலை வாழ்வுக்காகத்தான் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய பாவத்தில் விட்டு பலவிதமான உலக காரியங்களை விட்டு நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளணும். அதான் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசை, பரம தந்தையினுடைய ஆசையும் அதுவாகத்தான் இருக்கிறது. ஒருவனும் என்ன செய்யக்கூடாது? கெட்டு போயிடக்கூடாது. ஒருவனும் கெட்டு போயிடக்கூடாது. எல்லாரும் என்னுடைய நிலை வாழ்வை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. தாய்நாடு நமக்கு எதுங்க தாய்நாடு? ஏதோ விசா எடுத்துகிட்டு இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். கடவுள் ஒரு விசாவை தந்தி ஒரு 40 வருஷமோ 50 வருஷமோ 70 வருஷமோ ஐயா போல் ஒரு முதிர்ந்த வயதையோ கொடுத்து விசா அனுப்பி வச்சுட்டார். இந்த விசா காலம் முடியும் பொழுது நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? போய் சேர வேண்டிய இடம் எது? எங்கேருந்து வந்தோமோ அங்கே போய் சேரணும். அதுக்கு நம்மளை தகுதி உள்ளவர்களாக இந்த பூமியில் வாழும் பொழுது அதுக்கு நம்மளை தகுதி உள்ளவர்களாக நம்மளை தயார்படுத்தி கொள்ளணும். வாசிக்க 3:20, பிலிப்பியர் 3:20 முடிச்சிருவோம். நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என நமக்கு காத்திருக்கிறோம். அங்கிருந்து 2வது வருகை அங்கிருந்து தான் வரும். அதுக்காக நம்ம தயார் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை அவர் வருவதற்கு முன்னாடி நம்ம இறந்து போனோம்னா நம்ம ஆத்மா எங்கேயும் போகாது. பரலோகத்தை நோக்கி தயார் நிலையில் இருந்து கொண்டே இருக்கும். பரலோகத்தை நோக்கி தயார் நிலையில் இருக்கும். ஆண்டவர் வரும்போது எடுத்துக்கொண்டு போயிடுவார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:10 வாசிங்க. பிலிப்பியர் 3:10 முடிச்சிருவோம். கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் நல்லா கவனிச்சுக்கிறீங்க. கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று அவருடைய துன்பங்களில் நாம பங்கெடுத்து சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். சாவை நம்ம அவரோடு ஒத்திருக்க பவுல் விரும்புகிறேன் என்று சொல்றார். சாவுலையும் நான் அவரோடு ஒத்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. அப்படியானால் நம்ம எப்படி வாழணும்? இந்த உலகத்தில் வாழும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்மைத்தானே தாழ்த்தினது போல, கீழ்ப்படிஞ்சு நடந்தது போல நம்மளும் என்ன செய்யணுமா? கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் என்று வேதம் நம்மளுக்கு கற்றுத்தருகிறது. அப்படியானால் இயேசு ஆண்டவர் என வாயார நம்ம என்ன செய்யணும்? ஏற்புடைய மக்கள் என்ன செய்யணும்? வாயார நீ அறிக்கை செய்து கொண்டே இரு. அறிக்கை செய்ய நம்ம பல துன்பங்களிலிருந்து, துயரங்களிலிருந்து, நோய் நொடிகளிலிருந்து, கடன் பாரத்திலிருந்து, பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து நம்ம மீட்பை கடவுள் நம்மளுக்கு தினந்தோறும் தந்து கொண்டிருப்பார். அந்த கடவுள் மேலே நம்பிக்கை வைப்போம். 3வது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுத்தருகிற பாடம் நிலை வாழ்வு. அதை நம்ம பற்றிக்கொள்வோம். அப்படியே எழுந்திருப்போம். ஆண்டவர் உங்களை யாரையும் வெறுமனையாக விடவே மாட்டார். ஆண்டவர் நல்லவர். அழைத்தவர் யார்? அவர். நம்மளையெல்லாம் அழைத்து இந்த இடத்துக்கு கூட்டி சேர்த்தவர் அவர். நம்மளை சும்மா விடவே மாட்டாருங்க. தொடர்ந்து வாங்க. 3 நாள் தொடர்ந்து வாங்க. 3வது நாள் என் தேவனுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன், நீங்கள் பல பேர் இயேசுவுக்கு சாட்சியாக நீங்கள் மாறுவீங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வல்லமை இயேசுவின் நாமத்தில் வல்லமை
இயேசுவின் நாமத்தில் வல்லமை 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 இயேசுவின் நாமத்தில் வல்லமை இயேசுவே 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 உம் வல்லமையால் எம்மை நிரப்பிடுமே. வயலார்க்கு செய்யுங்க. இயேசுவே 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 உம் வல்லமையால் எம்மை நிரப்பிடுமே. வல்லமை வல்லமை இயேசுவின் நாமத்தில் வல்லமை. ஆமென். வல்லமை வல்லமை இயேசுவின் நாமத்தில் வல்லமை. இயேசுவே உமது பெயரை சொன்னால் பேய்களும் ஓடுதே. இயேசுவே உமது பெயரை சொன்னால் பேய்களும் ஓடுதே. இயேசுவே உமது பெயரை சொன்னால் பேய்களும் ஓடுதே. இயேசுவே உமது பெயரை சொன்னால் நோய்களும் நீங்குதே. இயேசுவே உமது பெயரை சொன்னால் ஆமென். நோய்களும் நீங்குதே. இயேசுவே உமது பெயரை சொன்னால் பேய்களும் ஓடுதே. இயேசுவே உமது பெயரை சொன்னால் பேய்களும் ஓடுதே. இயேசுவே உமது பெயரை சொன்னால் நோய்களும் நீங்குதே. இயேசுவே உமது பெயரை சொன்னால் நோய்களும் நீங்குதே. எதை செய்தாலும் எதை சொன்னாலும் இயேசுவின் பெயரால் செய்திடுவேன். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் இயேசுவின் பெயரால் செய்திடுவே. வல்லமை வல்லமை இயேசுவின் நாமத்தில் வல்லமை. ஓ வல்லமை வல்லமை இயேசுவின் நாமத்தில் வல்லமை. இயேசுவே 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 உம் வல்லமையால் எம்மை நிரப்பிடுமே. 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 இயேசுவே 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 வல்லமையால் எம்மை நிரப்பிடுமே. இயேசுவே இயேசுவே உம் வல்லமையால் எம்மை நிரப்பிடுமே. இயேசுவே 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 உம் வல்லமையால் எம்மை நிரப்பிடுமே. உமக்கு நன்றி தகப்பனே. உயர்த்த ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்தவரே, பாதாள வென்றவரே, எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கும் என் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உன் ஜனங்களை கண்ணோக்கி பார். ஆமென் ஆண்டவரே. உன் ஜனங்கள் படக்கூடிய துன்பத்தையும் துயரத்தையும் நீர் அறிந்த கடவுள். ஆமென். நீர் அறியாத கடவுள் அல்ல அப்பா. இந்த இடத்திலே அமர்ந்து எழு முடியாத சூழ்நிலை எழுந்து நிற்கக்கூடியவர்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களை குணப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் இருளின் ஆதிக்கங்கள் கட்டுகள் உடைக்கப்படட்டும் தகப்பன். ஆமென். உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமம் அதிகாரம் கொண்ட நாமத்தினால் நிற்கிறோம் தகப்பனே. அந்த அதிகாரம் கொண்ட நாமத்தை பயன்படுத்துகிறோம். இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிற ஒரு சில பேருக்கு என் தகப்பன் இன்றைய நாட்களில் விடுதலை கொடுக்கிறார். ஆமென்.
இருள் நீங்கி போவதாக. என் ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவருடைய ஒளி அந்த இருளை எல்லாம் நீக்கி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றுங்கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே அஜிஷ்ட சிலுவை போட்டுக்கிறோங்க. அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களை ரசித்து கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென், ஆமென், ஆமென்.